4வது வாரம் சனிக்கிழமை வந்து அம்மா வீட்டில் வந்து தலிகை போட்டிருந்தாங்க. 3வது வாரமே எங்கள் வீட்டில் போட்டோம். ஆனால் அது வீடியோ ஷூட் பண்ண முடியல. அன்றைக்கி வந்து பாப்பா வேறு அன்றைக்கி அழுத்திக்கிட்டே இருந்தா. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வீடியோ எடுத்து போட முடியல. அதான் அம்மா வீட்டில் தலிகை போட்டதுனால வீடியோ எடுத்து போட்டேன். அன்றைக்கி காலையில் தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். வந்தோடனே அன்றைக்கி என்னன்னு தெரியல, கரண்ட் எப்பவுமே போகாது அம்மா வீட்டில். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 4-5 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்தது. வந்தோடனே என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் அம்மாவுக்கு தங்கச்சிக்கெலாம் பண்ணி கொடுத்தேன். பெருமாளுக்கு தலிகை வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை, பாயசம் அந்த மாதிரி போடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 தினம் சாப்பாடு, ஒரு லெமன் ரைஸு, புளியோரை அந்த மாதிரி வந்து செய்வாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்கிறாங்க. பெருமாளுடைய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெருமாளுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. எங்கள் அம்மாவோட தம்பி இருக்காங்களே எங்கள் மாமா, அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமா எனக்கு இந்த பெருமாள் செல்லை கொடுன்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். அந்த செல்லை வச்சு தான் நான் சாமி கும்பிட்றேனே. பெருமாள் சாமிக்கு நல்லபடியாக தலிகை போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.